ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுடலாம். 1.5 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளர் சின்ன பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் இந்த ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாம் போட்டு 6 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை நல்லா நுணுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்களும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணி கருப்பாகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது அதுக்கு தேவையான ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்லா நுணுக்கி எடுத்திங்கன்னா தான் வாசம் நல்லாயிருக்கும். இப்போது 6 விசில் விட்டதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொல கொலன்னு வரணும். இப்போ எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொல கொலன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, திராட்சை அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறமா ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஆட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றினேன். அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் தேவை அப்படின்னா நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ண தான் அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். வெல்லம் இடித்து காய்ச்சி அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை. வெல்லத்தை நுணுக்கி போட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். நானும் எக்ஸ்ட்ராவும் நெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த டிஷ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.